காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த சனி பயிற்சி அப்படின்னாலே நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு கும்பராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப பாத சனி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பாத சனி எப்படி இருக்கும், என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும்? பாத சனி, ஜென்மச்சனி, விரயச்சனி. விரயம்னா 12க்கு வருது, பாதம்னா 2க்கு வருது. அது கடைசி முடிய போகுதுன்றதுதான் பாதம். ஆமாம், வேற ஒன்றும் இல்லை. பாத சனி கண்டகச்சனின்னு சொல்லுவாங்க. 7 இருக்குது கண்டச்சனின்னு சொல்லுவாங்க. 7 இருக்குது கண்டச்சனி, 8க்கு போனால் அஷ்டமத்து சனி. இது வேற ஒன்றும் இல்லை, சமஸ்கிருதத்தில் போட்டு சனின்னு பேர் வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். நம்மளால அதை இப்போ பெரிய மந்திரமாக சொல்லுவாங்க. இது சனிக்கு மட்டும் ஏன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, சனி என்பது நம்மளை ஒர்க் பண்ண வைக்கும். குருவுக்கு இதே பலன்களை சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஏன்னா குருவுக்கு ஏன் இவங்க சரியாக எடுத்துக்க, அவன் 9ல் குரு வந்தால் ஓடி போயிடுவான், 10ல் குரு வந்தால் பதவி பறி போகணும், அதுக்கும் பலன்கள் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா சார்? அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் கிராமத்தில் வயசான பாட்டிகள் சொல்கிற மாதிரி ஒரு சொலவடையில் சொல்கிறது. அது அது நிறைய ஒத்து போகாது, நிறைய ஒத்து வரும். பொதுவாக இந்த சவுத் சைடு எல்லாமே இதை 7.5 நாட்டு சனின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னது 7.5ல் ஃபஸ்ட்டு ரவுண்டு வங்கு சனி, பொங்கு சனி, மங்கு சனின்னு சொல்லி மொத்தம் 3ஆக பிரிக்கிறாங்க. 2.5 வருஷம், 7.5 வருஷம், சரிங்களா. அதான் ஃபஸ்ட்டு ரவுண்டில் வர்றது வங்கு சனி. ஃபஸ்ட் ரவுண்டு அதாவது நம்ம பிறக்கிறப்ப ஒரு ராசியில் ஒரு சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே ராசிக்கு சனி வரக்கூடிய ஒரு ரவுண்டுக்கு அந்த இது அப்போ என்னென்னா, சனி இருக்கக்கூடிய ராசியில் சனி ஃபஸ்ட்டு போய் சந்திரனை 12ல் எங்கே போய் தொடுது. அடுத்து சந்திரன் இருக்க ராசிக்கு போகிறது, சந்திரன் இருக்க ராசிக்கு 2க்கு வருது. இந்த 7.5 வருடங்களை சந்திரன் மேலே சனி போகக்கூடியதாக ஜென்மச்சனியாக, ஜென்ம ராசிங்கிறது சந்திரன் தான் ஜென்ம ராசின்னு சொல்கிறாங்க. அந்த சந்திரன் இருக்கக்கூடிய ராசியை 12ல் விரயமாகவும் அதில் போய் ஜென்மமாகவும் 2 பாதமாகவும் போயிட்டு அப்படி ஜம்ப் ஆகி போகிறது உங்களுக்கு 7.5 வருஷங்கள். அப்போ 7.5 நாட்டு சனின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 7.5 நாட்டு சனி ஃபஸ்ட் ரவுண்டு வரும்போது அதை வங்கு சனின்னு சொல்கிறாங்க. அடுத்த ரவுண்டு வரும்போது பொங்கு சனின்னு சொல்கிறாங்க. அடுத்து வரும்போது மங்கு சனின்னு சொல்கிறாங்க. இந்த ஒவ்வொரு ரவுண்டுமே 2.5 வருஷமா இல்லை 7.5 வருஷம்? அதுவே 7.5 வருஷம். ஆமாம், 30 வருஷத்துக்கு 7.5 வருஷம். இந்த ராசியை ஃபஸ்ட்டு டைம் எப்போ வேணாலும் தொடலாம். இப்போ சனிக்கு ஒரு 5வது ராசியில் சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த இடத்துல ரீச் பண்ணுறதுக்கு 12.5 வருஷம் ஆயிரும். அப்போ 12 வயசுலேருந்து ஒரு 17.5 வயசு வரைக்கும் அவருக்கு 7.5 நடக்கும்னு அர்த்தம். திருப்பி 32லேருந்து 37 வரைக்கும் 7.5, அடுத்து 62லேருந்து 67 வரைக்கும் 7.5. வேறு ஒன்றும் இல்லை, அந்த சந்திரன் இந்த சனி சிலருக்கு சந்திரன் மேலே சனி இருக்கும். அப்போ 7.5லே ஒரு பிறந்திருக்காருன்னு அர்த்தம். பிறந்ததே 7.5 வரும் அப்படின்னு, அதனால தான் 7.5ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அவன் 7.5லே பிறந்திருக்காருன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி அந்த சந்திரனை தொடக்கூடிய சனி சந்திரனை தொடக்கூடிய 12 அந்த 2-3 கட்டம், ஒரு கட்டத்துக்கு 2.5 வருஷம் மூவ் ஆவார். அப்போ சந்திரன் இருக்கக்கூடிய ராசி, அதுக்கு 12வது ராசி, அதுக்கு 2வது ராசி, இந்த 3 கட்டங்களையும் 7.5 வருஷம் ட்ராவல் பண்ணுவார்ன்ற அடிப்படையில் சொல்கிறாங்க. எதுக்கு இதை சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் பொதுவாக ஒரு 30 வயசுக்குள்ளே வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறான், சரிங்களா. அப்போ சந்திரன் மேலே சனி வரும்பொழுது சந்திரனை தான் ஜாதகர்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது பாரம்பரிய அஸ்ட்ராலஜி சொல்கிறேன். சந்திரனை தான் ஜாதகர்னு சொல்கிறாங்க. இது இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சந்திரனை சாதகருடைய சிந்தனையாக, எண்ணங்களாக, அவனுடைய சோலாக, அவனுடைய மனமாக சொல்கிறாங்க. அப்போ அது மேலே சனி போகும்பொழுது வாழ்க்கையில் அவருக்கு ட்ரைனிங் கொடுக்குது சனி. ஏன்னா சனியை என்னவா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு சர்வீஸான ஒரு கேரக்டர், ஒரு நீதிபதியான கேரக்டர், ஒர்க் பண்ணக்கூடிய வைக்கிறது, ஒரு சூப்பர்வைசர் மாதிரி, நம்மளை அடித்து வேலை வாங்குறது, நீதிமான்ற பேர்லாம் வச்சுக்கிறாங்க. அப்போ சனி சந்திரன்ற இப்போ நான் தான் சந்திரன் வச்சுக்கோங்களேன், என் ஜாதத்தில் நான் தான் சந்திரன். அப்போ என் மேலே சனி வரும்போது என்ன செய்யுதுன்னா, என்ன பெண்டை கழட்டுதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு மனிதனுக்கு 30 வயசுக்குள்ள என்ன நடக்கும், சமூகத்தில் எப்படி நடந்துக்கிறதுன்றதுக்கான பயிற்சி தான் நடக்கும். நம்மளுக்காக தானே வேலை பார்க்குறோம். அப்போ 30 வயசுக்குள்ளே வரதை வங்கு சனின்னு சொல்கிறாங்க, எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறது. அப்போ இவ்வளோ ட்ரைனிங் எடுத்தாச்சு இல்லைங்களா. அப்போ அடுத்த சனி எப்படியா இருக்கும், அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது, அது பொங்கு சனியாக இருக்குது. நம்மளுக்கு செல்வமெல்லாம் பொங்கி வெளியுங்கிறாங்க. அப்போ மதுரை பக்கம், திருநெல்வேலி பக்கம், இந்த திருச்சி தாண்டால் அது பேர் 7.5 சனி. மொதல் சுத்தா, 2வது சுத்தா, 3வது சுத்தான்னு தான் கேட்பாங்க. இப்போ சென்னைக்குள்ளே இப்போ எல்லா பேரும் கலந்துக்கிட்டதுனால இது எல்லா சனியும் மொக்க சனின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறாங்க. இது பொதுவாக இது எந்த சனி எந்த மாற்றத்தையும் கொடுக்குறது இல்லைங்க. அப்புறம் ஏன் சார் இது மக்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஜோசியத்துக்கு மேலே அட்டாச்மெண்ட், நான் என்னுடைய ராசியை வச்சு ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும் இல்லையா. அப்போ பொதுவாக 7.5 ஒரு 30 வயசுக்கு மேலே வரக்கூடிய 7.5 சனி என்ன சொல்கிறாங்கன்னா, பொங்கு சனின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மனிதன் எத்தனை நாள் சம்பாரித்து, இத்தனை நாள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை அனுபவித்து அதை அப்படியே போட்டு சமூகத்தில் இன்புட் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா, அவனுடைய விளைவுகளாக எடுத்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறான். பொங்கு சனின்னு சொல்கிறாங்க. அவன் எல்லா விதமான அன்புகளையும் இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடியது இந்த 7.5 வருஷம். இந்த அடுத்து இவ்வளோது அனுபவிச்சாச்சு. அடுத்து வரக்கூடிய சனி என்ன ஆகுனா, செஞ்ச தப்பு, செஞ்ச ரைட்டு, செஞ்ச வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையும் உட்காந்துக்கிட்டு அசை போடுறது, மங்கு சனின்னு சொல்கிறாங்க. மங்கிடும் அதுக்கப்புறமா. அப்போ வயசுக்கு தகுந்த மாதிரி இதை
பிரித்து புரிஞ்சுக்கிறாங்க. அது வந்து 3 சுற்றுகள் சுற்றும். அப்போ மனுஷனுக்கு 4வது சுற்று போகிறப்போ 120 வருஷம் அப்படி எதுவும் இல்லை. அதனால் 90க்குள்ளேயே சொல்லி முடிச்சு விட்டுறாங்க. அப்போ இந்த 90 வரைக்கும் வரக்கூடிய 3 ஏழரை சனிகளை ஜோசிகாரங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு பாடமாக சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு இடையில் வந்து ஜோசிகாரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அது பரிகாரமாக மாற்றுவதற்காக இந்த ஏழரை சனி பெரும்பாலும் நல்லதை தான் செய்யும். நான் சொல்கிறது சனி. அப்போ லாஜிக்காக பேசுவோமே, சந்திரன் அப்படிங்கிறத சனி தூண்டுது. ஓகேங்களா? சந்திரன்றவருடைய காரகம் என்னென்னா மனோகாரகன், அப்புறமா தாய் காரகன், பயணங்கள். இந்த ஏழரை சனியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயணம் பண்ணுவாங்க. அப்போ சின்ன வயசுக்காரன் எதுக்கு பயணம் பண்ணுவான்னா காலேஜ் படிக்கிறதுக்கு, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, படிக்கிறதுக்கு, வேலைக்கு போகிறதுக்குலாம் ட்ரை பண்ணுவான். ஒரு நான் 30லேருந்து 60 வயசுக்காரன் என்ன செய்வான்னா சம்பாதிக்கிறதுக்கு, குடும்பத்தோட யாத்திரைகள் போகிறதுக்கு, ஒரு ஹாப்பியாக இருக்கிறதுக்கான டைம். 60 வயசுக்கு மேலே பண்ண சொன்னால் யாத்திரை கிளம்பிடுவான். அப்போ இது முக்கியமான வாழ்க்கையா இல்லையா? அது ரொம்ப சந்தோஷமான பீரியடாக இல்லை. இது எதுக்கு போய் ஜோசிகாரங்க அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க பரிகாரம் சொல்லி தான் சொல்கிறாங்க, வேறு எதுக்கும் இல்லை. ஆனால் இன்னைக்கு சனி பயிற்சினா திருநள்ளாறுல அவ்வளோ விசேஷமாக இப்போ தான் உங்களுக்கு இதுலேயும் ஆப்போசிட்டாங்க இல்லைங்களா? இப்போ சனி பயிற்சி ஆயிடுச்சு இந்த வருஷம். ஓகேங்களா? அடுத்த வருஷம் தான் கோயிலுக்கு வரணும். அது வரைக்கும் கோயில் பக்கமே எவனும் எட்டி பார்க்காத அவங்க ஜீவோ பாஸ் பண்ணிட்டாங்க இல்லைங்களா? இது மாதிரி குழப்பத்தில் மாட்டிக்காதீங்க. அப்போ சடங்குகள் வேறு, ஜோசியம் வேறு. அப்ப இந்த சனி பயிற்சிக்கு நம்ம அங்க போய் பரிகாரம் சனி பயிற்சிக்கு எதுக்குங்க? சனி எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கு, அதுக்கு அப்போ சந்திரன் பயிற்சிக்கு டெய்லி போய் பரிகாரம் பண்ணுவீங்களா? கோயிலுக்குள்ளே சுற்றுவீங்களா? டெய்லி தானே சந்திரன் பயிற்சி ஆகிட்டு இருக்கு. அப்போ கோயிலுக்குள்ளே டெய்லி அப்போ இன்றைக்கி தான் நீங்கள் வீட்டில் போவீங்க இல்லைங்களா? சூரிய பயிற்சிக்கு என்றைக்கு போனீங்க? சூரியனார் கோயிலுக்கு போவீங்களா? அப்போ பயிற்சிக்கு இப்போ என்னென்னா உங்களுக்கு என்றைக்கோ ஒரு நாள் நடக்கிறதுனால இதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கும்பிட்றீங்க. டெய்லி லக்னம் மாறிட்டே இருக்குது. அப்போ பூமிக்கு வந்து பூமியினுடைய கிழக்கு பக்கத்துக்கு பூஜை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் டெய்லி உட்காந்து இல்லைங்களா? அப்போ என்னென்னா பூஜைக்கும் புனஸ்காரங்களுக்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு இல்லை. இது எதற்காக கோயிலில் சாமி கும்பிட்றதுக்கு சனி பயிற்சியெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது ஒரு காலண்டர் சிஸ்டம்ங்க. ஓகேங்களா? அது ஒரு இப்போ கோயிலில் வழிபடுறதுக்கு வாட்ச் பார்க்குறாங்க. ஓகேங்களா? எத்தனை மணி? 6 மணிக்கு பூஜைன்னு சொல்கிறாங்க. அப்போ 6 மணிக்கு கும்பிடுவீங்களா நீங்கள் உட்காந்து? நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் 6 மணிக்கு எந்திரிக்கிறேன் ஏன்னு கேட்டால் எங்கள் ஊரில் 6 மணிக்கு பூஜை பண்ணுறாங்கன்னு சொல்லுவீங்களான்னா இல்லை. அப்போ உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது தனி. அதுக்கும் கடிகாரம் தான் யூஸ் ஆகுது, அதுக்கும் காலண்டர் தான் யூஸ் ஆகுது. கோயில் வழிபாடுகள் என்பது தனி, அதுக்கும் காலண்டரு கிரகங்களை வச்சு தான் டைம் ஸ்கேல் எடுத்து பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ரெண்டுக்குமே வாட்சை தான் யூஸ் பண்ணுறான். அப்போ ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஜோசிக்காரங்க உங்களை குழப்புறாங்க. கோயில் வழிபாடுகள், சடங்கு, சம்பிரதாயங்கள் என்பதும் ஜோதிடத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜோதிடத்தில் வந்து கிரகங்களை பயன்படுத்துகிறாங்க, ஏன்னா காலங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம். கோயில்லையும் கிரகங்களை பயன்படுத்துகிறாங்க, ஏன் அப்படின்னா அவங்களும் காலத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஒருவேளை இப்போ இந்த பெயர்ச்சி மாற்றமோ ஏதாவது ஒன்று நடந்து ஏதாவது ஒரு ராசியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னு இருக்கும்போது அவங்க என்னதான் சார் பண்ணணும்? இப்போ அது இந்த பயிற்சினால வரத்தாங்க செய்யும், அது அவங்களுடைய விதி தானே. இல்லை, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அது ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்கிட்ட கேட்க முடியாது, உங்களோட விதி அதுதானே. நான் சொல்கிறது இதை ஏற்றுக்கவே முடியாதுங்க. நான் சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்கவே முடியாது. ஏற்றுக்காட்டினா கூட என்ன ஆகுங்க? நடக்கும். இப்போ நான் அடிக்கடி சொல்கிறது ராமருடைய கதையை தான் எடுத்துக்கிறேன். ராமர் மாதிரி குடும்பத்தில் கஷ்டப்பட்டவங்க யார்? அப்போ இறை அவதாரமே இங்கே வந்து வாழ்கிறாரு. இறை அவதாரத்துக்கு என்ன நடந்துச்சு? குடும்பத்தில் பிரச்சனை வந்து தானே, அவரையும் காட்டுக்கு தான் அனுப்பிச்சாங்க. அப்போ அவர் காட்டுக்கு அனுப்புகிறப்ப அவர் ஏதாச்சும் செஞ்சு தப்பிச்சிருக்கலாம்ல, பூஜை பண்ணி இல்லைங்களா? அப்போ அடிக்கடி அப்போ முருகனை எதுக்கு சிவன் வந்து கோவிச்சுட்டு போய் பழனியில் போய் கோமணத்தோடு ஆண்டியானார் இல்லைங்களா? அப்போ அவர் ஏதாச்சும் சுவாதிச்சிருக்கலாம் இல்லைங்களா? அப்போ கடவுளே அப்படி தாங்கிறப்ப கடவுளை கும்பிடக்கூடிய நம்மளுக்கு என்ன போகுது அப்படின்னா இதை அனுபவிக்கணுன்றதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கிறோங்க இல்லைங்களா? நம்மளை பொறுத்தளவுக்கு ஜெனுனாக நம்ம பார்க்குறது வந்து ஒரு மனிதனுடைய லைஃபு இந்த கிரகங்களை வச்சு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜோசியம் பயன்படுது. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா இதை கண்டுபிடிச்சாலும் மாற்றவே முடியாது. அப்போ மாற்ற முடியாதுன்னா எதுக்கு ஜோசியம்னா பார்க்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 4 தலைமுறையே எனக்கு தெரியும், எங்கள் முன்னோர்களை தெரியும். அவங்க கண்டிப்பாக பூஜை கீஜெல்லாம் பண்ணி தான் வந்திருப்பாங்க. என் வாழ்க்கை இங்கே கஷ்டத்தில் தான் இருக்குது, என் பிள்ளை வாழ்க்கை ஒரு கஷ்டத்தில் தான் இருக்குது. எல்லாருக்கும் கஷ்டங்கள் அவனுடைய லைஃப்பில். அப்போ கஷ்டம்னா என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நான் வாழ்வதற்கு நானாகவே டிசைன் ஆகுறேன், அது பேர் தான் கஷ்டம். அது இல்லாமல் எப்படி நான் வந்து வாழ்கிறது? ஒன்று நான் வந்து தத்தியாக இருந்தால் தான் கஷ்டமே இல்லாமல் வாழ முடியும் இல்லைங்களா? கொஞ்சம் அறிவு வந்துச்சுன்னா நான் என்ன செய்ய போகிறேன்? சிந்திக்க போகிறேன், சிந்திச்சா மாட்டிக்குவேன். அப்போ சமூகங்கிறதுக்குள்ளே இந்த வாழ்க்கைங்கிறது இப்படி தான் இருக்கும். அப்போ என்னோடய லைஃப் எந்த பக்கமாக ட்ராவல் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது ஜோசியமே தவிர. அப்போ 7.5 சனி அப்படிங்கிறது கெட்டதே பண்ணாது, நல்லது தான் பண்ணும். அப்போ வாழ்க்கையை உங்களை அடித்து திறத்துதுன்னா உங்களை முன்னேறதுக்கு தான்றதை புரிஞ்சுக்கிட்டு முன்னேறதுக்கு வழியை பாருங்கள். இதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் பூஜை பண்ணுறதை நான் தனியாக கொண்டு வரேங்க. நான் என்ன சொல்கிறேன்னா கோயில் என்பது எப்பயுமே வச்சுக்கோங்க, 24 மணி நேரம் கடவுள் வழிபாடு பண்ணிக்கோங்க. ஆனால் என்ன வழிபட்டாலும் உங்களுடைய வாழ்க்கை அவர் தான் எழுதி கொடுத்தாரு. இந்த 7.5 சனி வரும்பொழுது வேறு ஒன்றுமே நடக்காது, பயப்படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் 7.5 சனி போல் அட்டமத்து சனின்னு சொல்கிறாங்க. அதாவது சிம்ம ராசிக்கு இப்போ அட்டமத்து சனி. சிம்ம ராசிக்கு 8ல் சனி வருது இல்லையா? உடனே வந்து
சிம்மராசிக்காரங்களாம் பிச்சை எடுக்க போகிறீங்கன்னு ஒரு ஜோசிக்காரர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி எதுவுமே நடக்காது, ஒன்றுமே நடக்காது. சரிங்களா, சூப்பராக இருக்கலாம், ஒன்றுமே நடக்காது. அதே போல் கன்னிராசிக்கு கண்டக சனின்னு சொல்கிறாங்க, அதுவும் ஒன்றுமே நடக்காது, எதுவுமே இல்லை. உங்களுக்கு இடமாற்றம் வரலாம். சரிங்களா, வீடு கட்டலாம். நிறைய கன்னிராசிக்காரங்க இந்த வருஷம் வீடு கட்டுவாங்க. நிறைய கன்னிராசிக்காரங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போவாங்க. நிறைய கன்னிராசிக்காரங்க வெளிநாடுகளில் செட்டில் ஆவாங்க. அப்போ கண்டகச்சனின்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் தப்பு. அதே மாதிரி மீனராசிக்காரங்க நிறைய பேர் சூப்பராகிடுவாங்க. ஏன்னா இத்தனை நாள் ராகு அங்கே இருந்துச்சு, இப்போ ராகு இறங்கிருச்சு. உங்களுக்கு பெரிய ரிலீஸ் தான் ஆயிருக்கே தவிர குழப்பறதுக்கு ஒன்றும் இல்லை. அது மாதிரி ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஆனால் கும்பராசிக்கு இப்போ ராகு இறங்குது, சனி செய்யலை, ராகு செய்ய போகுது இப்போ உங்களுக்கு. அப்போ ராகு செய்ய போதும் சில நேரத்தில் செட்டில்மெண்ட்டும் பண்ணணும், ஹாப்பியாக இருக்க வேண்டியதான். எதாக இருந்தாலும் கிரகங்கள் மாறிக்கிட்டே தாங்க இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டே வரணும். தவிர இதை நினச்சி பயப்படுறதுக்கு இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 7.5 சனி, பாதச்சனி, விரயச்சனி, கண்டசனி, அஷ்டமத்து சனி, இந்த மாதிரி எந்த சனிக்கும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஒரு ஒரு ரவுண்டு சுற்றி வர்றதுக்கு சனிக்கு 30 வருஷம் ஆகுது. 7.5 சனியில் 7.5 வருஷம் போச்சு, கண்டக சனியில் ஒரு 2.5 வருஷம் போச்சு, அஷ்டமத்து சனியில் ஒரு 2.5, இப்போ 5 2.5 12 13 15 வருஷத்தை வீணாக்கிடுறாங்க ஜோசிக்காரங்க உங்களுடைய லைஃப்பில். மீதி 15 வருஷம் தூங்கிட போகிறீங்க இல்லைங்களா. 30 வருஷம் பாதி தூக்கம், பாதி சனியினுடைய பிடியில் இருந்தீங்கன்னா என்றைக்கு தான் பிழைக்கிறது? அப்படி தான் இருக்கும் வாழ்க்கை. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இந்த சனி எதுவுமே செஞ்சிடாது, நெகட்டிவ் செய்யாது, பாசிட்டிவ் தான் சனி செய்யும். ராகுக்கு எது இருக்கனால கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கலாமே தவிர கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குன்னு தான் சொல்ல வேண்டியது. சரிங்களா? ஓகே சார், ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.